ஷகூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அந்த ஏக ரட்சகனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்று 5 years ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கும் போது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் படைக்கிறான். அது என்ன நோக்கம் அப்படின்னா, அல்லாஹ்வை அழகான முறையில அறிந்து இன்னும் அழகான முறையில விரும்பணுன்றதுக்காக தான் அந்த இறைவனுடைய நோக்கமே. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் ஒரு முஸ்லிமாக தான் படைக்கிறான். ஆனா அதுல சில மனிதர்கள் அவங்களுடைய முன்னோர்களின் குலத்தின் அடிப்படையில் அறியாமனால வளர்க்கப்படுறாங்க. அதே மாதிரிதான் நானும் வளர்க்கப்பட்டிருந்தேன். எனக்கு இஸ்லாம் எப்படி அறிமுகமாச்சு, யாரால அறிமுகமாச்சுன்னா எங்க அப்பா மூலியமா தான் எனக்கு இஸ்லாம் அறிமுகமாச்சு. எங்க அப்பா சவுதி அரேபியால இருக்காங்க. அவங்களுக்கு சில தௌஹீத் சகோதரர்கள் மூலமாக இஸ்லாம் அறிமுகமாச்சுங்க. எங்க அப்பா மாதிரி 10 வருஷம் ஆச்சு. ஆனா எங்க ஃபேமிலி ஏத்து இன்னும் நானே ஏத்து ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு. நீங்க நினைக்கலாம், ஏன் நீங்க மட்டும் ஏத்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் என்னன்னு சொல்லனா, முஸ்லீம் ஆகிய, அதாவது பேர் தாங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதர சகோதரிகளோட நடைமுறை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்துக்களுக்கும், அதாவது நான் முதல்ல ஹிந்து மார்க்கம் தான், அந்த ஹிந்துக்களுக்கும் இந்த இஸ்லாமிய பேர் தாங்கி இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை சொல்லல, சில சகோதரர்கள் இல்ல, அவங்களோட இருக்கக்கூடிய வேறுபாடு எல்லாமே ஒன்னே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு டிஃபரன்ஸே இருக்காது. அதாவது அங்க சிலை வச்சு வணங்கினாலும் இங்க தர்கா வழிபாடு தான், அங்க தவஷம்னு சொல்லுவாங்க, இங்க ஃபாத்தியா ஓதுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, இஸ்லாம் ரொம்ப கஷ்டமான மார்க்கம், ஹிந்து ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சகோதரி தான் சொன்னாங்க. இதனாலே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் இறைவனுடைய கிருபையால எங்க அப்பா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உண்மையான இஸ்லாம் சொல்லி இறைவனோட ஏகத்துவ கொள்கை எடுத்து வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம் எங்க ஃபேமிலியோட. இருந்தாலும் கூட என்ன பொறுத்த அளவில் ஒரு 6 மாசம் அப்பா சொன்னதுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ எங்க சார் என்ன கேட்டாருன்னா, நீங்க ஜீசஸ் தான் எல்லாருமே உங்களை படைச்சாங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல் அது, ஜீசஸ் தான் உங்களை எல்லாரும் படைச்சாங்க தானே, யாரெல்லாம் ஜீசஸ் படைச்சாங்கன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னவோ தெரியல, அல்லாஹ்வோட கிருபையா நான் கை தூக்கவே இல்லை. சார் கேட்டாரு, என்னம்மா நீ ஏமா கை தூக்கல, உன்னையா அப்ப ஜீசஸ் தானே படைச்சாரு, அப்ப யார் படைச்சா நீ நினைக்கிறான்னு போது நான் சொன்னேன், அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வாகிய அந்த ஒருவன் தான் படைச்சான் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த சார் நிறைய என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சார். என்னால பதில் சொல்ல முடியல. ஏன் பதில் சொல்ல முடியலன்னா, நான் எங்க அப்பாக்காக தான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். குரானை நான் படிக்கல ஒழுங்கான முறையில, ஏதோ அப்பா சொன்னாங்கன்றதுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், நம்ம இவருக்கு ஒழுங்கான முறையில் எத்தி வைக்கணும், இன்னும் நம்ம திருந்தணும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய கிருபையால குரான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர், அந்த குரான்ல ஏக இறைவனை பத்தி, அவனோட வல்லமையை பத்தி, அவன் சிஃபத்துக்கு பத்தி ஏராளமான விஷயங்கள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பெண்ணுரிமை சட்டம், அதாவது இன்னைக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடறாங்க, அதுக்கு நாளைக்கு வரதட்சணை கொடுக்கணும், அதுக்கு நல்லா செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உயிரோட புதைச்சிடுற ஒரு நிலை இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்துல ஒரு போன வாரம் கூட ஒரு இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ இந்த வசனம் குரான்ல ஒரு வசனம் இருக்குங்க. என்னன்னா 6வது அத்தியாயத்துல 151வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாகி நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், அதாவது வறுமையின் காரணமாக கூட உங்களோட குழந்தையை கொல்லாதீங்க, ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் எனக்கு கவர்ந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தான் மனக்கொடையை கொடுக்கணும்னு சொல்றேன், அந்த பெண்கள் உரிமை சட்டம், இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் இஸ்லாத்துல எனக்கு கவர்ந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், இனிமேல் நம்ம அப்பா கோசம் ஏத்துக்கிட்டோம்டா மறுமையில ஒரு பிரயோஜனம் கிடைக்காது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அல்லாஹ்வுக்காக நம்ம ஏத்துக்கணும், அப்படின்னாதான் நம்ம நன்மை பெற முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்ன்ற ஒரு நோக்கத்தோட நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், இந்த இதை நம்மளோட மட்டும் வச்சுக்க கூடாது, மற்றவங்களுக்கு எடுத்து நம்மளால முடிந்த அளவுக்கு எடுத்து வைக்கணும்ன்றதுனால நான் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு பயான் செஞ்சிட்டு இருக்கேங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான சிலை வணக்கங்கள் இருக்கும். நான் ஒரு தடவை காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிருக்குமா, இப்ப ஹிந்துல இருக்கும் போது ஒரு பள்ளி இருக்கும். அந்த பள்ளியை தொட்டா பாவம் நீங்குமா. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு மடத்தனமான அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை அந்த ஹிந்து மதத்துல போதிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நானும் போய் அதுக்கு 2 ரூபாய் டிக்கெட் நானும் எடுத்து போய் ஒரு மேல ஏணியில போய் ஏறி நானும் டச் பண்ணேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலை வச்சு வணங்கினாதான் ஒரு பயம் பக்தி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாத்தீங்கன்னா இந்து மதத்துல. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இஸ்லாத்துல வந்து இதெல்லாம் ஒரு முறியடிக்கும் விதமாக சிலை வணக்கம் இல்லாம வந்து இருக்கு பாத்தீங்களா. அதுதாங்க சிலை வணக்கம் இல்லாத அந்த வழிபாடு வந்து அந்த உணர்வோடு இறைவனை நம்ம என்ன செய்யணும், பயப்படுறோம் இல்லையா. அதே தான் எனக்கு இஸ்லாம் எனக்கு மிகவும் கவர்ந்துச்சு. ஆனா இதை கூட நீங்க உணர மாட்டீங்களே பெயர் தாங்கிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளே. ஏன் இந்த தர்கா வழிபாட்டுல மொழி இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நீங்க தொழுதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறீங்களே, அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இழந்து போயிடுச்சா? அடுத்த நிமிஷமே தர்காக்கு போய் அந்த அவுலியாட்ட கையை எழுந்துறீங்க. ஒவ்வொரு அவுலியாவுக்கும் ஒவ்வொரு பண்பை கொடுத்துறீங்க. இந்த அவுலியாவுக்கு வந்து விசா கொடுத்து விசா வச்சா இந்த அவுலியா சரி பண்ணுவாரு, இந்த அவுலியாட்ட போனா குழந்தை இல்லாதவங்க இந்த அவுலியாட்ட குழந்தை வந்துரும். இதெல்லாம் யாரோட கலாச்சாரம் தெரியுமா? நான் முன்னாடி இந்த ஹிந்து மதத்தோட கலாச்சாரம். லக்ஷ்மி கிட்ட கேட்டா பணம் வரும், சரஸ்வதி கிட்ட கேட்டா வந்து படிப்பு வரும் சொல்லிட்டு இந்த மாதிரி சிஃபத்துகளை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை வந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த அவுலியாக்களை பிரிச்சு கொடுத்துட்டீங்க. இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த மாநாட்டுல வந்திருக்கக்கூடிய இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், இல்ல இறைவனுக்காக பயந்து இந்த நிமிஷம் உறுதிமொழி எடுங்க. நான் இறைவனுக்காக இனிமேல் அதாவது இணை வைக்கவே மாட்டேன் அப்படி உறுதிமொழி எடுத்து இறைவன் பாவ மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக உங்களோட பாவ மன்னிப்பை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். இன்னும் வந்து இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் என் நன்றிவினை தெரிவித்துக் கொண்டு சில முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சினேன். என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான் வரும். மறு ஜன்மம் வந்து உனக்கு கிடையவே கிடையாது. ஒரு அப்பட்டமான அறிவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான். அதனால இந்த பிறப்பு இறப்பு ஒரு முறை தான் வரும். இந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஒரு நினைப்பு இல்லாம மற்றவங்களும் இஸ்லாத்தின் பால் வரணும்ன்ற சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, இந்த பொறுப்பை குறித்து கண்டிப்பாக நீங்க மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில நீங்க மட்டும் இந்த தௌஹீத் பக்கம் ஏத்திட்டு வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சகோதர சகோதரிகள் இது பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கணும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.